ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிசி ஹார்ட்வேர் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இனிமேல் வரப்போகிற கிராஃபிக்ஸ் கார்டு ஏஎம்டி சைடில் என்விடியா சைட்லேருந்து அதே வேளையில் என்னென்ன நியூ பிசி காம்பனன்ட்ஸ் ஹார்ட்வேர் வரப்போகுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி முதல் நியூஸு ஆசிஸ் கிட்டே இருந்து தான். ஆசிஸ் அவங்களோட ஒரு நியூ மதர் போர்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது B760 MBTF அப்படின்னு ஒரு மதர் போர்டு தான். இது நார்மலான ஒரு மதர் போர்டு தான். இன்டலோட மதர் போர்டு, இன்டலோட 13 Gen சப்போர்ட் ஆகிறதுக்கு. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது நான் இந்த மதர் போர்டோட இமேஜை காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த மதர் போர்டோட முன்னாடி சைடு. இதில் கவனிச்சிங்கன்னா இங்கே எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது. அதாவது 24 பின் மதர் போர்டு கனெக்ஷன், இல்லைனா CPU போர்ட் கனெக்ஷன், எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது. பாருங்க, கம்ப்ளீட்டாக ப்ளைனாக இருக்கும். அதுக்காக இது ஒயர்லெஸ் எல்லாம் கிடையாது. அதுவே இந்த மதர் போர்டோட பின்னாடி சைடை பார்த்தோம்னா இங்கே தான் எல்லா போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷன்ஸுமே இங்கே பின்னாடி சைடு தான் இருக்குது. ஸோ இதை எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இனிமேல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே வேளையில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே லுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா இதுக்கு சூட்டான மாதிரி ஒரு கேபினெட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தான் தெரியல. ஏன்னா பின்னாடி கேபிள்ஸ் வரும்போது கண்டிப்பாக கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸில் இனிமேல் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் ஏஎம்டி சைடில் இருந்தால் ஏஎம்டி அவங்களோட RS6300 லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி சைனாவில் ஒருத்தர் செகண்ட் மார்க்கெட்டில் சேலுக்கு போட்டிருந்தாரு. அதாவது OLX மாதிரி ஒரு வெப்சைட்டில் சேலுக்கு போட்டிருந்தாரு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதில் 2GB GDDR6, அப்புறமா இதில் 1.5 Hz தான் கேம் கிளாக் இருக்குது. இதெல்லாம் ஏஎம்டியோட RS6400 கம்பேர் பண்ணோம்னா அதை விடமே கொஞ்சம் கம்மியாக தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தாலே தெரியுது. இதை எதுக்காக லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இவங்ககிட்ட IGPயோட 5700G எல்லாம் இருக்குது. அது ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இதை விட இதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டியும் ஆல்மோஸ்ட் இதுக்கு பக்கத்துலேயே வரும். இது மேபி என்விடியாவோட GT சீரியஸ் கார்டை ரிப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸிங் மேபி 6000 7000 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, வரும்போது பார்ப்போம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கார்டெல்லாம் கிடையாது. இது லோ ப்ரொஃபைல் கார்டு தான். அந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறமா இன்னொரு லீக் வந்திருக்கு. என்விடியா சைடில் இருந்து அவங்க என்விடியாவோட 4 சீரியஸோட பட்ஜெட் கார்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது 4050, 4060, 4060 Ti. இந்த 4060 எப்போ லான்ச் ஆக போகணும்னு தெரியல. ஆனால் இந்த 4050 ஜூனில் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்விடியாவோட RTX 4 சீரியஸோட பட்ஜெட் கார்டு, அதாவது RTX 3 சீரியஸில் RTX 3050 இந்த மாதிரி 4 சீரியஸில் இந்த 4050 இருக்க போகுது. இதோட ஸ்பெக்ஸ் எதுவுமே இன்னும் லீக் ஆகலை. லீக் ஆனது நான் என்னோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டாக போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறமா 4060 Ti இதுமே கடைசியில் லான்ச் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இந்த 4060 Tiயோட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் லீக் ஆகிருக்கு. அதில் இது ஒரு 8GB மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க எல்லா கார்டுமே, அதாவது 4050, 4060, 4060 Ti இது எல்லாமே ஒரு 8GB மாடல் தான் எதிர்பார்க்குறோம். அதே வேளையில் இதோட ப்ரைஸிங்கும் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 3050 லான்ச் ஆனப்போ ரொம்ப ஓவர் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் அது கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படி இந்தியாவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்கே லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 மந்த்துக்கு அப்புறமா தான் மோஸ்ட்லி இந்தியாவில் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா ஏஎம்டி அவங்களோட A620 மதர் போர்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஎம்டியோட AM5 சீரியஸில் பட்ஜெட் மதர் போர்டு. ஆல்ரெடி B650, X670 அதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மதர் போர்டு. ஸோ எப்போவுமே ஏஎம்டி A சீரியஸில் பட்ஜெட் மதர் போர்டு லான்ச் பண்ணுவாங்க. அதாவது A320, A520 அந்த மாதிரி தான் இங்கே A620 லான்ச் பண்ண போகிறாங்க AM5 மதர் போர்டுக்கு. இது என்னதான் ஒரு பட்ஜெட் மதர் போர்டுன்னு சொன்னாலுமே இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டாப் நோச்சாக இருக்குது. இது DDR5 மாடல், அதுவும் ஏஎம்டியோட எஸ்போ சப்போர்ட் இருக்குது. அதே வேளையில் Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குது. அப்புறமா Type-C கனெக்ஷன் ஃப்ரண்ட் பேனலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. PC Gen 4 தான். அதாவது PC Gen 4 கிராபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, NVMe ஸ்லாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, NVMe ஸ்லாட்டுக்கு ஹீட் சிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கனெக்டிவிட்டி ஆப்ஷனில் டிஸ்பிளே போட்டுமே இந்த மதர் போர்ட்லேயே வருது. உண்மையிலே இது ஒரு பட்ஜெட் மதர் போர்டுன்னு தெரியல. ஏன்னா ரொம்பவே டாப் நோச்சான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அரௌண்ட் 12,000 15,000 உள்ள வரும்னு சொல்கிறாங்க. இதுவே 10,000 வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு காம்படிஷனாக இருக்கும். அதே வேளையில் இது 10,000 வந்தாலுமே ஒரு 50,000 ரூபாயில் AMD 7 சீரியஸில் பில்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட CPU ப்ரைஸிங் எல்லாமே ரொம்பவே ஹையாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 7 சீரியஸில் இருக்க ஒரு லோ எண்டான CPU 7600 எடுத்தாலே அதோட ப்ரைஸிங்கே 22,000 23,000 வருது. ஸோ எப்படி இந்த மதர் போர்டு ஒரு 10,000 வந்தாலுமே 10,000, அது ஒரு 22,000, அப்புறமா கேபினட், DDR5 எல்லாம் இதெல்லாம் போடும்போது 50,000லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பில்டு வரும். ஸோ இந்த மதர் போர்டோட ப்ரைஸிங்க 10,000 இல்லைனா அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே காம்படிஷனாக இருக்கும். அப்புறமா மேக்ஸினுங்கிற ஒரு சைனீஸ் கிராபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
RTX 4 series கிராஃபிக்ஸ் கார்டில் 5 ஃபேனோட லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் 3 ஃபேன் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே அவங்க 5 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஹீட்ஸிங்கோட 2 எட்ஜ்லையுமே ஒரு குட்டி ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹீட்ஸிங்கில் இருக்க ஹீட் எல்லாமே செக் பண்ணி வெளியே போக வைக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இதோட டிசைன் இருக்குது. ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டாக 5 ஃபேன் இருக்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ நியூஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னுமே பிசி ஹார்ட்வேர் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.